என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் எப்பொழுதுமே இந்த வராகி உன் கண்களில் பட்டதில்லை. அப்படித்தான் இன்றும் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். காரணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்ற ஒருவரை பற்றிய உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் பொதுவாகவே இங்கு நிறைய பேருக்கு எத்தனையோ முயற்சிகள் செய்தும், எத்தனையோ இன்னல்களை கடந்தும், போராட்டங்களை தாண்டியும் சில விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சிலரினுடைய உதவி கிடைக்காமல் போனது முக்கிய காரணமாக இருக்கும். அப்படி என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு உதவி கிடைத்தால் அதுவெல்லாம் உனக்கு சரியாகிவிடும். எல்லாம் உன் வசமாக மாறிவிடும். நீயும் இவரினுடைய உதவிக்காகத்தான் இத்தனை காலமும் காத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இவரின் உதவியை நான் பெற்று கொடுக்காமல் விட்டு விடுவேனா? என் குழந்தைக்காக எதுவும் செய்ய துணிகின்ற இந்த வராகி நாளை உனக்கு இவரின் உதவியை நான் நிச்சயமாக பெற்று கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, மனதிற்குள் முதலில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை வாழ வைக்கும். நீ என் மீது கொண்டு எப்பொழுது முழுமையான நம்பிக்கையை வைத்தாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பான இந்த தாயானவள் இன்றும் உனக்கு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். உதவி என்றால் சாதாரணமான உதவி அல்ல. பல நாட்களாக என் பிள்ளை இதற்காக தவம் கிடந்திருக்கின்றாய். ஒரு நாளாவது இவரின் உதவியை பெற்றுவிட மாட்டோமா என்று ஏங்கி இருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடத்த வேண்டும் என்று இந்த தாயானவள் எண்ணிய பொழுதுதான் உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். இவரின் அன்பை நீ பெற துடித்ததை நான் உணர்ந்து கொண்டேன். இவரின் பார்வை உன் மீது பட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும் என்று என் பிள்ளை நீ நம்புகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அதை நடத்தாமல் விட்டுவிட முடியுமா? என் குழந்தை கேட்டதை தராமல் இருந்துவிட முடியுமா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றே சில நேரங்களில் புரியாமல் போய்விடுகின்றது. நாம் எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுதே நமக்கு மட்டும் புதிதாக பிரச்சனைகள் வருகின்றதே என்று என் பிள்ளை வேதனைப்பட்ட காலமும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் வருவதாக யோசித்தால் சட்டென்று உன் மனது ஒரு அமைதியை கொடுக்கின்றதல்லவா? உனக்குள் சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் சற்று அமைதியை கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மனமகிழ்ச்சியை கொடுக்கும். உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். எந்த ஒரு காலத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாதபடி வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு எதையும் பொறுமையாக எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய். எதிர்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக கையாள தொடங்கிவிட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் ஒரு முறை வந்துவிட்டது என்றால், அந்த பொறுமையால் ஒரு முறை ஒரு வெற்றியை நீ கண்டுவிட்டாய் என்றால், அதன் பிறகு ஒரு நாளும் அந்த பொறுமை இழந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்துவிட மாட்டாய். எதற்காக அம்மா சொல்கிறேன் என்று புரிகின்றதா? அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அது கடைசியில் உன் பக்கமாக திரும்பி உனக்கு வேதனைகளை கொடுத்துவிடும். அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் யாராலும் மறக்க முடியாத வார்த்தைகளாக மாறிவிடும். நீ மீண்டும் ஒரு நாள் அவர்களின் முன்னிலையிலேயே நிற்க வேண்டிய சூழ்நிலை வரவேண்டிய கட்டாயம் கூட இருக்கலாம். இப்பொழுது வேண்டுமானால் இல்லை என்று சொல்லலாம்.
ஆனால் நாளை அப்படி ஒரு நிலை உனக்கு வருகிறது என்றால் அந்த நிலையில் என் பிள்ளை நீ நிச்சயமாக எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றி விடுவாய். அதுபோன்று எதுவும் நடக்காமல் எதையுமே பொறுமையாக கையாண்டு யாரிடத்தில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதில் முதலில் தெளிவு கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். காரணங்கள் இல்லாமல் ஒருவரின் மனதை நாம் காயப்படுத்தி விட்டோம் என்றால் அது உன்னை உறங்க விடாமல் செய்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். கோபம் வருவதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா? காரணமில்லாமல் ஒரு கோபம் உன்னை வந்து வேதனைப்படுத்திவிடக்கூடாது. இது இப்பொழுது என்றல்ல, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு யாரிடத்திலும் வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் ஓரளவிற்கு நீ வெற்றியை பெறுகின்ற தொலைவிற்கு வந்துவிட்டாய். இந்த ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை ஒரு நாளும் நீ செய்துவிடக்கூடாது. உனக்கான உதவியை இவர் செய்வதற்கு இப்பொழுது துணிந்து நிற்கின்றார். நான் உனக்காக அவரிடத்தில் அந்த உதவியை பெற்றுத்தர தயாராக இருக்கின்றேன். அதனால் சரியான நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்து விடாதே. அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் யாரிடத்திலும் விட்டு உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை கொடுப்பது உனக்கு சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் கிடைக்கின்ற உதவிகள் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்து செல்லும். சரியான நேரம், நல்ல நேரம் வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திருக்கும் பொழுது நீ அதனை தொலைத்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அப்படியானால் நாளை உனக்கு உதவி செய்ய போவது யார்? என் பிள்ளையே, சஷ்டியினுடைய விடியலில் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் உனக்கு உதவி செய்ய போவது திருச்செந்தூர் முருகன். முருகப்பெருமானினுடைய அருளை பெறப்போகின்ற நேரத்தில் என் பிள்ளை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து உன் வெற்றியை நீ நிலைநாட்ட வேண்டும். யார் வார்த்தைகளுக்கும் பயப்படாமல், யார் என்ன சொன்னாலும் அதற்காக அஞ்சிவிடாமல், வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற்றுவிட துடிக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. சோதனைகள் வரத்தான் செய்யும். வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முன்னேற்றம் உன் கைகளில் இருக்கின்றது என்பதனை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. யாரும் இங்கு எதுவும் உன்னை செய்துவிட முடியாது. அவனவன் கெட்ட எண்ணங்கள் அவனை வாழ விடாமல் செய்யும் என்பதனை உணர்ந்து உன்னுடைய நல்ல எண்ணத்தால் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானது அத்தனையையும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்தும் நாளைய விடியலில் மட்டுமல்ல, இன்றே நீ முருகப்பெருமானை நினைத்தால் அவரிடமிருந்து உனக்கான வெற்றியையும் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். நீ கேட்ட உதவி இவர் மூலமாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு அதை செய்யச் சொல்லி இந்த தாயானவள் நானும் அவரிடத்தில் கேட்டிருக்கின்றேன். அதனால் நாளைய விடியலில் பொறுமையை கைக்கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவசரப்படாமல் அமைதியாக உன்னுடைய வேலைகளை செய்து வா. நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். உன்னையன்றி வேறு யாரால் உன்னுடைய வெற்றியினை பெற முடியும்? உனக்கான சந்தோஷத்தை பெறுகின்ற நேரம் இந்த தாயானவள் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்றும் நிரந்தரமானது. யாராலும் அதை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. உன்னிடம் இருக்கின்ற பொருளை பறிக்கலாம், உன்னிடத்தில் இருக்கின்ற உறவை பறிக்கலாம். ஆனால் என்னை
உன்னிடத்திலிருந்து யாராலும் பறிக்க முடியாது என்பதனை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.